அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய ஹாஜிகளே, ஹஜ்ஜிக்கான தயாரிப்புகளில் மனம் சார்ந்து உள்ளம் சார்ந்து எவ்வாறு ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தில் பல்வேறு விதமான வகுப்புகளை நாம் அட்டன் பண்ணியிருப்போம். பல்வேறு விதமான வகுப்புகளை நாம் எப்படி ஹஜ்ஜி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம், ஊடகங்கள் வழியாகவும் பார்க்குறோம். இப்போ இந்த நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது எப்படின்னா, உள்ளம் தயாரானாலும் உடலும் தயாராக வேண்டும். அதனுடைய அடிப்படையில் தான் இந்த கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது. பொதுவாக ஹஜ்ஜுக்கு செல்பவர்களிடம் இல்லை சென்று வந்தவர்களிடம் இந்த அனுபவம் இருக்கும். ஹஜ்ஜிலே மருத்துவ பணி செய்த ஒரு அனுபவத்திலும் நீண்ட நெடிய அந்த ஹஜ்ஜினுடைய அனுபவங்களிலும் வாயிலாக சில விஷயங்களை நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலாவதாக வைக்கப்பட்ட கேள்வி என்னவென்றால், ஹஜ்ஜிக்கு செல்பவர்கள் ஆரோக்கியத்தை பேணுவதில் மிக மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன? இதுதான். கண்ணியத்துக்குரிய ஹாஜிகளே, நடப்பது தான் ஹஜ்ஜின் மிகப்பெரிய விஷயம். ஹஜ்ஜினாலே நடக்கணும், நடந்து கொண்டே இருக்கணும். அப்படி என்றால் ஹஜ்ஜிக்கு செல்வதற்கு ஒரு மாதத்துக்கு முன்பாவது நாம நடைபயிற்சி மேற்கொள்ளணும். கொஞ்சம் வீட்டில் இருக்கும் பொழுது நடந்து பழகணும். ஏன் இதை பேசுகிறோம்? நம்மளாம் நடக்கிறது இல்லையா அப்படின்ற கேள்வி இருக்கும். பொதுவாக ஹஜ்ஜிக்கு போகிறவங்க ஒரு 50 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் அதிகமாக இருக்காங்க இல்லையா? அப்போ ஒரு வயது மூப்பின் காரணமாக நடப்பது குறையுது. அதனால் நடைப்பயிற்சியை நாம் முதலில் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறோம். இதுதான் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு கூட சட்டம் இருக்குது. சொல்லப்போனால் அதுல கூட ஒரு நுணுக்கம் இருக்குது. ஏன் நடக்கணும் ஹஜ்ஜில், அப்படி என்ன நடந்துட போகிறோம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இப்போ ஹஜ்ஜிக்குடைய கிரியைகள் நீங்கள் எப்படி எப்படி பண்ணணுங்கிறது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்களை நான் சொல்ல போகிறேன். மக்காவில் நாம் ஹஜ்ஜிக்காக போகிற முதல் ஸ்டெப், மக்காவுக்குள்ளே போன உடனே செய்ய வேண்டியது முதல்ல என்னென்னா ஒரு உம்ரா. ஏனென்றால் இந்தியாவிலிருந்து செல்கின்ற ஹாஜிகள் செய்கின்ற ஹஜ் முறை என்பது ஹஜ் தமத்து. அப்படி என்றால் போய் இறங்கும் போதே இஹ்ராமுடன் போவோம், ஒரு உம்ராவை முடிப்போம். முடிச்சுட்டு ட்ரெஸ்ஸை இஹ்ராமை களைத்து விட்டு நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு வந்துடுவோம். அதுக்கப்புறம் பல நாட்கள் தங்கியிருப்பார்கள். அதற்கு பிறகு துல்ஹஜ் மாதம் 8ஆம் தேதி மக்காவிலிருந்து நியத்து வைத்து இஹ்ராம் கட்டி மினாவுக்கு செல்வோம். அப்போ தான் ஹஜ்ஜுங்கிறது ஆரம்பிக்குது. அப்போ முதலில் ஒரு உம்ரா செய்கிறோம்ல, அதுக்கப்புறம் ஹஜ்ஜுக்கான நாள். இந்த 2 தான் முக்கியமானது. இப்போ பாருங்களேன், உம்ராவில் என்ன அப்படின்னா, காபத்துல்லாவை 7 முறை தவாப் செய்யணும் இல்லையா? அதற்கு பிறகு சஃபா மருவாக்கு இடையில் நடக்கணும், ஓடணும், தொங்கோட்டம் சொல்லுவோம், நடக்கணும். இவ்வளோதான், அதோட முடிஞ்சு போச்சு உம்ரா. இவ்வளோதானே, இதில் என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஒரு புள்ளி உரம் என்ன அப்படிங்கிறத இப்போவே விளங்கி வைத்துக் கொள்ளுங்கள். இதை நீங்கள் விளங்கினாதான் நம்ம இப்போவே நடக்க ஆரம்பிப்போம். 7 முறை தவாப் செய்கின்ற அந்த தூரம் எவ்வளவு என்றால் 1.5 to 2 கிலோமீட்டர். நல்லா விளங்கிடுங்க. ஒரு முறை இல்லை, 7 முறை தவா முடிக்கிறோன்னா 2 கிலோமீட்டர் நடக்கணும். அதுலேயும் காபத்துல்லா பக்கத்தில் அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஸோ பக்கத்தில் போனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸு நடக்கிற தொலைவு குறையும், ஆனால் வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆக நாம் எந்த அளவுக்கு அவுட்டராக, எந்த அளவுக்கு வெளிப்புறமாக நாம் தவாப் செய்கிறோமோ அந்த அளவுக்கு தூரமும் அதிகரிக்கும். உத்தேசமாக 1.5 to 2 கிலோமீட்டர் வரைக்கும் தவாஃப் ஆகிடும். அடுத்தது சஃபா மருவாக்கு இடையில நடக்கணும், சஹி என்று சொல்லுவோம் இல்லையா? அது பார்த்தீங்கன்னா 7, சஃபாலேருந்து மருவா, மருவாலேருந்து சஃபா, அப்படின்னு மொத்தமாக 7 முறை நடக்கிறோம். இது ஒரு ஃபிக்ஸட், நீ எவ்வளோ தூரம் இது பண்ணாலும் இது 3 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. இப்போ இங்கே ஒரு 2 கிலோமீட்டர், அங்கே ஒரு 3 கிலோமீட்டர், மொத்தம் 5 கிலோமீட்டர் நடக்கணும். சரிங்களா? இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை மறந்துடக்கூடாது. காபத்துல்லாவுக்குள்ள, அதாவது நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்களோ அங்கேருந்து கிளம்பி காபத்துல்லாவுக்குள்ளால ரீச் ஆகி தான் தவாப ஆரம்பிக்க போகிறோம் இல்லையா? அந்த தூரமே 3/4 கிலோமீட்டர் இருக்கு. சில பேர் தங்கியிருக்கிற இடம் என்பது 1 கிலோமீட்டர் தாண்டி இருக்கும். எந்த காரும் வராது. சில இடங்களில், சில தெருவுகளில் தங்கியிருப்பவர்களுக்கு எந்த வாகன வசதியும் இருக்காது. தொலைவில் இருக்கிறவர்கள், இந்தியன் ஹஜ் கமிட்டியில் போகிறவங்க தொலைவில் கொண்டு போடுறாங்க. அப்போ அசீசியா போன்ற இடங்களிலிருந்து அங்கே வர்றாங்க பஸ், இந்த மாதிரி ஃபெசிலிட்டியோட வந்தால் ஒரு இடத்துல நிறுத்திடுவாங்க பஸ்ஸை. நீங்கள் அங்கிருந்து இறங்கி நடக்கணும். ஆக இது காபத்துல்லா வரைக்கும் உள்ள கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் நடக்கிறவங்க இருக்கிறாங்க. கரெக்ட். உம்ரா முடிக்கிறீங்க, மருவா கேட்டில் முடிப்பீங்க. மருவாவில்
மர்வால முடிச்சுட்டு மறுபடியும் நீங்க முன்னாடி போய் அந்த இடத்துக்கு போனோம்னா அதுவும் குறைந்தபட்சம் 1 கிலோமீட்டர் ஆச்சு நீங்க நடக்கிற மாதிரி இருக்கும். மொத்தமாக கணக்கெடுத்து பார்த்த அளவுக்கு 6 முதல் 7 கிலோமீட்டர் ஒரு உம்ராவில் நாம் நடக்க வேண்டும். அப்படி என்றால் கொஞ்சம் மனசுல வச்சிருங்க, 6 இருந்து 7 கிலோமீட்டர் நடப்பதற்கு ஒரு உம்ராக்கு மட்டும் சொல்கிறேன், நாம எப்படி தயார்படுத்தி கொள்ளணும். வயது முதிர்ந்தவர்கள், நடக்க முடியாதவர்கள் வீல் சேர் பயன்படுத்துறாங்க, அதெல்லாம் நம்ம இப்ப பேசல. ஆனால் பொதுவான ஹாஜிகளுக்கு நடப்பதற்கு என்ன காரணம் என்றால், நடைப்பயிற்சிக்கான அடிப்படை காரணம் என்றால், சாதாரணமான ஒரு உம்ரா முடிப்பதற்கே நமக்கு குறைந்தபட்சம் 7 கிலோமீட்டர் நடக்க வேண்டும். அதனால் நாம் நடக்க வேண்டும். சரி, ஹஜ்ஜுக்கு போகும்பொழுது, அதாவது துல்ஹிஜ் மாதம் 8ஆம் தேதி இஹ்ராம் கட்டி மினாவுக்கு போறோம் இல்லையா, அங்கே 8ஆம் தேதி மினாவில் தங்கணும், 9ஆம் தேதி அரஃபாவில் தங்கணும், 9ஆம் தேதி நைட்டு முஸ்தலிஃபாவில் தங்க வேண்டும், மீண்டும் மினாவுக்கு 10ஆம் தேதி வர வேண்டும். 10ஆம் தேதி ஷைத்தான் கல்லறிவதற்காக ஜமராத் என்ற இடத்தில் நமக்கு தங்கி இருக்கிற மீனா கோடாரத்திலிருந்து செல்ல வேண்டும். அங்க போயிட்டு ஷைத்தான் கல்லெறிந்து விட்டு மீண்டும் திருப்பி டென்ட்டுக்கு வர வேண்டும். அன்றைக்கே சில பேர் என்ன பண்ணலாம், கிளம்பி மக்காவுக்கு வந்து தவாப் இஃபாதா என்று சொல்லப்பட்ட தவாபு ஜியாரா செய்ய வேண்டும். அது கடமையான ஃபர்லான தவாப் ஆகும். அதோடன் சேர்ந்து ஒரு சையும் செய்யணும். மறுபடியும் மீண்டும் மினாவுக்கு வரணும். 11ஆம் தேதி 12ஆம் தேதி அதற்கு மேல் தாங்கினால் 13ஆம் தேதி மறுபடியும் டெண்டிலிருந்து சென்று ஜமராத்தில் ஷைத்தான் கல்லெறிய வேண்டும், திரும்பி வர வேண்டும். இப்படி இந்த ஒவ்வொரு கிலோமீட்டர், ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. டென்ட் எங்க இருக்குதோ அங்கிருந்து ஜமராத்துக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளோ, தொலை எவ்வளோ என்பதை கணக்கிடப்பட்டிருக்கு. குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 3 நாட்கள் சேர்ந்து நாம் நடக்க வேண்டியது ஹஜ்ஜில் குறைந்தபட்சம் சொல்கிறேன், குறைந்தபட்சம் 15 கிலோமீட்டர். 15 கிலோமீட்டர். ட்ரெயின் விட்டுருக்காங்க. ட்ரெயின் ஸ்டேஷன் என்பது ஜமராத் ஸ்டேஷன் என்பது மினா 3 ஸ்டேஷன். அந்த மினா 3 ஸ்டேஷன்ல இறங்கி நாம் ஜமராத்தில் கல்லெறிவதற்காக வருகின்ற இடத்திற்கு நடக்கின்ற தூரம் கூட 1.5 கிலோமீட்டர் இருக்கு. திரும்பி போகும்போது வேற டைரக்ஷன்ல விடுவாங்க, மோதல் ஆயிடக்கூடாது என்பதற்காக. அது இன்னும் தொலைவா இருக்கிறது. ஆக ஒட்டுமொத்தமாக நாம் பார்த்தோம் என்றால் 15 கிலோமீட்டர். இதுல தவாப் இஃபாதா என்று சொல்லப்படுகின்ற அந்த தவாஃபு ஜியாராவை நான் சேர்க்கவில்லை. மறுபடியும் அந்த முதல்ல செய்த மாதிரியே தவாப் உம்ராக் செய்த மாதிரி தவாபும் செய்யும் செய்வதென்றால் அங்கே ஒரு 7 கிலோமீட்டர். ஒட்டுமொத்தமாக ஒரு ஹஜ்ஜில் வெறும் உம்ராவையும் ஹஜ்ஜை மட்டும் நிறைவேற்றுகின்ற ஒவ்வொரு ஹாஜிகளும் நடக்க வேண்டிய தொலைவு 28 கிலோமீட்டர். ஏன்னா 3 நாட்கள் போகணும் ஜமராத்தில். ஆக ஒரு 28 கிலோமீட்டர் குறைந்தபட்சம் நடக்கணும் அப்படிங்கிறத மனசுல எடுத்துங்க. ஹஜ் என்பது சாதாரணமாக நாம் பயணம் செய்கின்ற ஒரு பயணம் அல்ல, டூர் ப்ரோக்ராம் அல்ல. அப்போ எவ்வளவு தூரம் நாம் நடைபயிற்சி மேற்கொள்ள வேண்டும், இதை முதலில் எடுத்துக்கணும். இதுல நான் சேர்க்காத ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன என்றால், இந்த உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கு இடையில ஒரு கேப் சொன்னேன்ல, அதுல நிறைய பேர் ஹாஜிகள் என்ன பண்ணுவோம், போய் தவா பண்ணுவோம். இது உபரியான நஃபிலான தவா. சில பேர் என்ன பண்ணுவாங்க, உபரியான உம்ரா கூட செய்வாங்க. மீகாத் போய் கூட இஹ்ராம் கட்டி விட்டு மறுபடியும் வந்து உம்ரா செய்வாங்க. இன்னும் அதிகமாகி கொண்டே இருக்கும். ஆக நாம் நடக்க வேண்டும். அதுதான் காலை பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுவோம். அப்ப கால் தான் முக்கியம் ஹஜ் உம்ரால. இதற்காக நாம் எப்பொழுது தயாராக வேண்டும் என்றால், சொல்ல போனா ஒரு நோன்பு முடிஞ்ச உடனே தயாராகணும். யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அவங்க அப்போ ஆரம்பித்து நடக்கணும். டெய்லி ஒரு 1-2 கிலோமீட்டர் ஆச்சு நடந்து பழகணும். கொஞ்சம் கொஞ்சமாக கூட்ட வேண்டும். ஒன்று. இரண்டாவது, ஆண்கள் இஹ்ராமில் வெறுமனே வேட்டி மேலாடை இதுதானே இஹ்ராமு, அதுபோல வேட்டி அணிந்து கொண்டு நடக்க வேண்டும். நடைபயிற்சியிலையுமே அப்படிதான் நடக்கணும். ஏனென்றால் உள்ளாடை அணிய முடியாது இஹ்ராம்ல, பெண்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அதனால இதை நடந்து பழக வேண்டும். அப்படி பழகும் பொழுது தொடையில வந்து சில பேருக்கு உரசும், அதுல புண்ணு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ இதை வந்து ட்ரெயின் பண்ணுங்க. ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னாடி ட்ரெயின் பண்ணுங்க. ஸோ காலை நல்லா கவனிச்சு வச்சிடுங்க. எந்த செருப்பை போட்டுட்டு நீங்க நடக்கிறீங்களோ அந்த செருப்பை, அதாவது இஹ்ராமுக்கான செருப்பை இங்க நடந்து பயிற்சி எடுக்கும் பொழுதே அதே செருப்பை பயன்படுத்துங்க. புது செருப்பை அங்க வாங்கிட்டு ஹஜ்ஜுக்கு போற மக்காவில் வந்து புது செருப்பு தான் போடுவேன்னு சொல்லிட்டு போகாதீங்க. புது செருப்பு காலை கடித்து புண்ணாக்கி காலில் புண்ணு வந்த பல நோயாளிகளை நாம பார்க்குறோம். ஹஜ் நேரத்தில் பயிரையா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க கெட்டு போட்டுக்கிட்டு. இதை அவாய்ட் பண்ணணும், இதை நாம வந்து தவிர்க்கணும். அதனால எந்த செருப்பை பயன்படுத்துகிறோமோ அதை நல்லா கழுவி எடுத்துட்டு போயிருங்க. இஹ்ராமுக்காக அதை பயன்படுத்துங்க. அடுத்தது நல்ல முக்கியமான ஒரு விஷயத்தை கவனித்து வச்சிருங்க. ஹஜ் என்பது 5 நாட்கள் தான். ஹஜ் என்பது 5 நாட்கள் தான். துல்ஹிஜ் 8, 9, 10, 11, 12, அதிகபட்சம் 13. இதற்காகத்தான் தயாரிக்க வேண்டும். இதுதான் ஃபர்ல்.
இடைப்பட்ட உம்ராக்கள், இடைப்பட்ட தவாபுகள் எல்லாம் நஃபிலான உபரியானவை. நிறைய ஹாஜிகள் என்ன செய்யறாங்க நம்ம பார்க்குறோம், நிறைய டைம் இருக்கு, நிறைய நாள் ஹஜ்ஜிக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, முதல்ல உம்ரா முடிச்சுட்டு சும்மா இருக்கும்போது நிறைய தவாப் செஞ்சு செஞ்சு டயர்ட் ஆயிடுறாங்க. ஹஜ் நேரத்தில் படுத்துடுறாங்க, ஹஜ் நேரத்தில் காலில் புண்ணு வந்துருது, ஹஜ் நேரத்தில் கால் வலிக்க ஆரம்பிச்சிருது. ஏனென்றால் எல்லாருக்கும் வயது இருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு விஷயம். இதை நான் கவனத்தில் கொள்ளணும். எக்ஸ்ட்ரா பண்ணக்கூடாதுன்னு இல்லை, பண்ணும்பொழுது கவனத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தை வைத்து அதை முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது மிக முக்கியமானது, மக்கா என்பது கடல் மட்டத்திலிருந்து கொஞ்சம் உயரமான பகுதி. நீங்கள் உயரமான மலைப்பகுதியில் அதிகமாக ஸ்பீடாக நடக்க முடியாதுங்க. ஆக்சிஜன் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆக்சிஜன் சேச்சுரேஷன் என்று சொல்லப்படுகின்ற நம்ம வானிலையில் இருக்கிற அந்த ஆக்சிஜன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால மூச்சு வாங்கும். மற்ற இடங்களில் நடப்பதற்கும் மக்காவில் நடப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால எப்பொழுதும் மக்காவில் நீங்கள் எங்கே சென்றாலும் மெதுவாக நடங்கள். அதிக ஸ்பீடோட நடக்கணும், அவசரப்படக்கூடவே கூடாது. ஆக இது அடுத்த முக்கியமானது. அடுத்ததாக இந்த நடை இதில் மிக முக்கியமான இன்னொன்று இருக்கு. அங்கே நடக்கிற அந்த டைமில் ஹஜ்ஜில் எல்லாருக்கும் இந்த தொடை வந்து ஆண்களுக்கு உரச வாய்ப்பு உண்டு. நான் இங்கே சொன்ன மாதிரி இங்கே அதே மாதிரி பயிற்சி எடுங்கள். இரண்டாவது, அங்கே வாய்ப்பு இருப்பு. இப்பொழுது தொடையை உரசக்கூடாது என்பதற்காக தை பேட் வந்திருக்கு. அதாவது தொடையில ஒட்டுவதற்காக பேட்ஸ் கிடைக்குது. நிறைய இந்த வாக்கிங் டெய்லி வாக் பண்ணுறாங்கல்ல, நடைப்பயிற்சி மேற்கொள்கிறவங்க பயன்படுத்துகிறாங்க. அதற்கு ஆன்லைனில் கிடைக்கும். அதனுடைய லிங்க்கை நாம் வந்து தருவோம். நீங்கள் வந்து அதை இயன்றவர்கள் வாங்கி கொண்டு செல்லலாம். ஒரு 20 பேக் ஒரு 200 ரூபா, 250 ரூபா, 300 ரூபாக்குள்ள தான் கிடைக்கும். அதையும் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். இதையுமே நான் மிக முக்கியமாக சொல்கிறேன். ஆக காலை பார்த்து கொள்ளுங்கள். சர்க்கரை நோய் இருப்பவர்கள், மற்ற உபாதைகள் இருப்பவர்களுக்கு காலில் புண் வந்துடக்கூடாது. அதனால் காலை கவனித்துக் கொள்ளுங்கள். நமக்கு ஹஜ்ஜில் வேலையே காலுக்கு தான் மெயினாக. அதனால் காலை கவனித்துக் கொள்ளுங்கள். நடைப்பயிற்சியை இன்றையிலிருந்தே தொடங்குங்கள். ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாண்டா, தொடர்ந்து நடங்கள். அது ஒரு பயிற்சியாக மேற்கொள்ளும். இல்லை என்றால் ஹஜ் உம்ராவில் சிரமத்தை நாம் மேற்கொள்ள வேண்டியது வரும்.